நம்பர் சிஸ்டமில் எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். லொக்கேட் ஸ்கொயர் ரூட் 2 ஆன் த நம்பர் லைன். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட் வந்து பித்தாகோரஸ் தேரம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம லாஸ்ட் இயர் வந்து பித்தாகோரஸ் தேரம் படிச்சிருக்கோம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த லைன் வேணும்னு வச்சுக்கோங்க, ஏசி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸோட அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற லைனோட ஸ்கொயர்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு கிடைக்கிறது ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஏசிக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஏபியை 1 யூனிட்னு எடுத்திருக்கோம், பிசியை 1 யூனிட்னு எடுத்திருக்கோம். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இது வந்து பித்தாகோரஸ் தியரமோட ஃபார்முலா. அதில் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஏபி வந்து 1 எடுத்திருக்கோம், அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வந்து 1 எடுத்திருக்கோம், 1 ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர்னா என்னது 1, 1 + 1. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2, ஏசி ஈக்குவல் டு √2. அப்போ நமக்கு இங்கே வந்து √2 வருது. நமக்கு √2 தான் தேவை, அதுக்காக தான் நம்ம இங்கே இதை 1 + 1ன்னு எடுக்கிறோம், 1 யூனிட்னு எடுக்கிறோம். இப்போ இங்கே 2 வரதுக்காக தான் நம்ம வந்து இதை 1 யூனிட்னு எடுத்திருக்கோம். இப்போ ஏசி ஈக்குவல் டு √2ன்னு வரும். இப்போ இந்த √2வை வந்து நம்ம வந்து நம்பர் லைனில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, லைன் செக்மெண்ட். ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சி அதை நம்ம 2 யூனிட்ஸாக வந்து டாட் வச்சுக்கலாம். நமக்கு அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஃபிகர் வந்து உங்களுக்கு பிக்சர் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும், இல்லைனா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதனால் 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். 2 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட் எடுத்திருக்கோம். அதை 0, 1, 2, 3, 4ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 0வை ஏன்னு மார்க் பண்ணியிருக்கோம், 1 வந்து பி, இது வந்து 1 யூனிட் இருக்குது. இப்போ நம்ம இந்த 1ல் இருந்தால் தான் பி இருக்குல்ல, பியிலேருந்து நம்ம வந்து ஒரு ½ அளவுக்கு ஆர்க் எடுத்துக்கணும். ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. இதுவே ரொம்ப ஸ்மாலாக வருது பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம 2 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். நீங்கள் 1 சென்டிமீட்டர் எடுத்தாங்க ரொம்ப சின்னதாக வரும், அதனால தான் நம்ம இப்படி இருந்திருக்கோம். இந்த பியிலேருந்து நம்ம இந்த சைடு ஒரு ஆர்க் கட் பண்ணணும், அதே மாதிரி இந்த சைடு 0 பக்கத்தில் ஒரு ஆர்க்கு, 2 பக்கத்தில் ஒரு ஆர்க் கட் பண்ணணும். இந்த 2 ஆர்க் கட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து மேலே ஒரு ஆர்க்கு கட் பண்ணணும். எதுக்காகனா நம்ம இந்த பியில் பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போகிறோம், அதுக்காக தான். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணோம்ல, அந்த ஆர்க்கை விட கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டு கட் பண்ண ஆர்க்கில் இருந்து நம்ம வரையணும். இந்த பிக்கு மேலே வர மாதிரி வரையணும். பியில் தான் பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போகிறோம். இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டையும் எவ்வளோ மிடில் பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாக பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிட்டோம். ஏலேருந்து பிக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணணும் அந்த பெர்பெண்டிகுலர் லைனில். அதில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க, அந்த பாயிண்ட் தான் சி. ஏயும் சியும் ஜாயின் பண்ணணும். அப்போ நமக்கு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு, ஏபிசி ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இது 1 யூனிட், இதுவும் 1 யூனிட் தான். நம்ம ஏன்னா இங்கே இருந்தாலும் இங்கே நம்ம மெஷர் பண்ணோம், இதுவும் 1 யூனிட் தான். நமக்கு ஏசி வேணும். ஏசி வந்து ஸ்கொயர் ரூட் 2 வரும். ஏலேருந்து சி வந்து எவ்வளோ இருக்குது மெஷர் பண்ணுங்கள், அதுதான் நமக்கு √2. அதை மெஷர் பண்ணி ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். நம்பர் லைனில் ஒரு ஆர்க்கு கட் பண்ணுங்கள். அது வந்து நம்பர் லைனில் √2வாக இருக்கும். √2ஓட வேல்யூ வந்து 1.414. இது 1.5க்கு கொஞ்சம் முன்னாடி வருது பார்த்தீங்களா, நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்டு தான். நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.4 வரும். √2ஓட வேல்யூ வந்து 1.414 தான், அதனால் கரெக்டாக வந்திருக்கு. இப்படி தான் ஸ்கொயர் ரூட் 2வை வந்து நம்ம வந்து நம்பர் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணணும். Thanks for watching.